ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவும் தான் இப்போ இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ மகிழ்வடையக்கூடிய விதத்தில் உன் வாழ்க்கை இனிப்பானதாக அமைக்கக்கூடிய விதத்தில் தான் உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இப்போ உன்னை தேடி வந்தேன். நீ ஒரே ஒரு நிமிஷம் மனசார என்னை நினச்சி, அம்மா வராகி தாயே, ஒரே பிரச்சனையும் குழப்பமாகவே இருக்குது, இது எல்லாத்தையும் எனக்காக நீங்கள் சரி செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீனா போதும், முழுவதுமாக உனக்காக நானே இறங்கி வந்து எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துடுவேனேன் செல்லமே. இந்த உலகத்துக்கு அமைதியையும் நன்மையையும் செய்வதற்காக தானே நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீயே மனசுக்குள்ள கவலைகளை வச்சு கலங்கிக்கிட்டே இருக்க. ஓ வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டும்தான். இதில் உலகத்தையோட பங்கு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது தான். அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டும் கேலி பண்ணிக்கிட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் நீ எப்போதுமே வெற்றியோ தோல்வியோ எதை பார்த்தும் கலக்கப்படவோ கவலையடையவோ அவசியம் இல்லை. என்ன வந்தாலும் இன்னும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் இன்னும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்வதற்காகவும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன் கைகளிலிருந்து செலவழிஞ்சுக்கிட்டே இருந்த பணம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கே வரவாக திரும்ப வரும். அப்போதாவது உன் சேமிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்து. உன்னிடம் செல்வம் சேர்வதற்கு இருந்த தடைகள் அத்தனையுமே இப்போ விலகி போகுது. சில கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் நீ அனுபவிச்சிட்ட. இனிமே நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நீ நல்லா வாழ்கிறதுக்கேற்ற வாய்ப்புகளை உனக்காக இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். நீயும் புத்திசாலித்தனமாக இருந்து நல்லா சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடணுமே செல்லமே. வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். இப்போ நீ தோத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இது உன்னை பலசாலியாக தைரியசாலியாக மாற்றி உன்னை வெற்றி பெற்று சிரித்து மகிழ வைக்க போகுது. இத்தனை நாள் பெற்ற தோல்வி எல்லாமே உன்னை சிந்திச்சு வாழ வச்சது தானே. இனிமேலாவது அது உனக்கான நல்லது தான் புரிஞ்சுக்கிட்டு தோல்வியை தாண்டி வெற்றியை பெறுவதற்கு தயாராகு. உன்னை மதிப்பவர்களிடம் நீ தாழ்ந்து போய் பேசலாம். ஆனால் உன்னை மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீ வாழ்ந்து நல்லா வந்ததுக்கு பிறகுதான் பேசணும். அதுதானே வெற்றியாளியான என் பிள்ளையான உனக்கு சிறப்பாக இருக்கும். எப்பவுமே எந்த விஷயத்தையுமே என்னால் முடியாதுன்னு நீ யோசிக்காத. நீ முடியாதுன்னு சொல்கிறது தான் யாரோ ஒருத்தர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் நீ ஓ மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் மூலமாக அனைத்தையுமே சரி செஞ்சு சமாளித்து கஷ்டங்களை ஒன்றுமில்லாமல் போக செய்யவும் உன்னால் முடியும் என் செல்லமே. உன்னை சுற்றி நீ எதிர்பாராத நடந்த சில விஷயங்களால் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளையும் பொருளாதார கஷ்டத்தையும் சந்திச்சிட்ட. நீ ஒன்று திட்டம் போட்ட, ஆனால் நடப்பது வேறொன்னா இருந்து உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருச்சு. ஆனால் இந்த வராகி அம்மா சீக்கிரமே அனைத்தையும் சரி செய்கிறேன். நீ உன்னால் முடிஞ்சா யாருக்காவது மனம் சந்தோஷப்படக்கூடிய வகையில் மனம் நிறைவடையக்கூடிய வகையில் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கி அன்னதானமாக கொடுத்து விடு. எப்போவுமே அன்னதானங்கிறது உனக்கு பிடிச்சதா இருக்கக்கூடாது. அதை யாருக்கு கொடுக்க போறியோ அவங்க வயசுக்கும் அவங்க மனசுக்கும் நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எப்பவுமே உன்னுடைய திறமைகளை நீ முழுசா நம்பினா போதும். வேறு எந்த தயக்கமும் உனக்கு வர வேண்டியதே இல்லை என் செல்லமே. மிகப்பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரதான் போது. நீ தேவையில்லாமல் பயப்பட்டோ அல்லது சந்தேகப்பட்டோ எதையுமே இழந்துடாத. இந்த வராகி அம்மா உன் கூட தானே இருக்கேன். அப்புறம் என்ன, தைரியமாக எல்லா வேலைகளையும் செஞ்சு மனசில் இருக்க பயத்தை தூக்கி போட்டுட்டு வெற்றியை பெற தயாராகு. நன்மை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இனிமே நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு முழுவதுமாக வெற்றியைத்தான் கொடுக்கும் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் பிறந்த அன்னைக்கே அவனுக்கு இறப்புக்கான நாளை நான் குறித்து வச்சிடுறேன். ஆனால் அதற்குள்ளாகவே மனிதன் இந்த இடைப்பட்ட வாழ்நாளில் எத்தனை முறை பயந்து சாகுறீங்க. ஐயோ அது தப்பாக நடந்துருமோ, இது இப்படி முடிஞ்சிருமோன்னு ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும்
எதற்காக பலமுறை இறந்து இறந்து மீள வேண்டும்? எப்பவுமே தைரியமாக இருக்க கத்துக்கோ. சில நேரங்கள்ல உன் கூட இருக்கக்கூடிய சில மனிதர்களும் சில உறவினர்களும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களே கூட எதையாவது தப்பா செஞ்சு எதாவது மாத்தி செஞ்சு உன் மனசுக்குள்ள பயத்தையும் கவலைகளையும் கொடுக்கலாம். ஆனா அதுக்காக நீ மிரண்டு போயிடாதே என் செல்லமே. அறிஞ்சோ அறியாமலோ நீ சில நேரங்கள்ல கடும் சொற்களை பேசி விடுகிறாய். ஆனா அதனால யாராவது மனசு காயப்படுறாங்கன்னு உனக்கு தெரிய வந்ததுன்னா தயங்காம மன்னிப்பு கேட்டுடு. நீ அவங்க கிட்ட போய் கேட்க உனக்கு சங்கடமாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ளேயே நீ செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கும்போது அதை ஏதாவது ஒரு விதத்துல அந்த வருத்தப்பட்டவரின் மனசுக்குள்ள நான் கொண்டு போய் சேர்த்துடுவேன். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு நீ ஏதோ தப்பா பேசிட்ட, அவங்கள குறை சொல்லிட்ட, இல்லைன்னா அவங்க மனசு காயப்படும்படி குத்தி காட்டி பேசிட்டேன்னு வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே உன் மனசு உறுத்துது. ஐயோ நாம செஞ்சது தப்பு தானே நீ வருத்தப்படும் போது மனசுக்குள்ள அவங்க பேரை சொல்லி என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் நீ சொல்லும் போது அந்த எண்ணங்களையும் அந்த அதிர்வலைகளையும் நான் காத்தோடு காத்தாக கலைக்க வச்சு அவங்க மனசுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து அவர்களையும் அறியாமலேயே அவர்களுக்கு ஆறுதலையும் மனசுக்குள்ள அமைதியையும் சாந்தியையும் கொடுத்து அவங்க அந்த நிகழ்வையே மறக்கும்படி செய்வதற்கு இந்த வராகியம்மா என்னால முடியும் என் செல்லமே. அதனாலதான் சொன்னேன், உன்னால நேர்ல மன்னிப்பு கேட்க முடியாட்டியும் மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டுடு. ஆனா இதே தப்ப அடிக்கடி தொடர்ந்து செய்யக்கூடாது. ஒரு முறை தெரியாம தப்பு செஞ்சுட்டு மனசுல மன்னிப்பு கேட்கறது வேற. மறுபடியும் மறுபடியும் அடுத்தவங்க மனசு காயப்படும்படி பேசிட்டு சும்மா ஒப்புக்கு நானும் கேட்கிறேன்னு உன் மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்காத. ஏன்னா மன்னிப்பு என்பது ஒரு முறை இருமுறை தான் சரியாக இருக்கும். மறுபடியும் மறுபடியும் அதே தப்பை செஞ்சுட்டு நீ தவறை தப்பாக மாத்திக்க கூடாது என் செல்லமே. இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்தின் மூலமாக உன் கர்ம வினைகள் எல்லாமே சரியா போயிடுச்சு. இப்போது இன்னுமே நீ இழந்ததையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ இழந்ததுல எது நியாயமாக உன்னிடம் வந்து சேரணுமோ அத இந்த வராகியம்மா உனக்காக உன் கைகள்ல நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் மனசுல இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் கஷ்டங்களும் பழைய நினைவுகளும் மறந்து போய் புதிய சீரான நினைவுகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் உருவாகும். உன் வாழ்க்கையில அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராக இரு. அது நிச்சயமாக உன்னை சிறந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். நீ இன்னும் பசுமையான வாழ்க்கையை வாழுவாய். உன் விருப்பங்களை எல்லாம் இந்த வராகியம்மா உனக்காக நிறைவேற்றுறேன். உன்னுடைய வெற்றி மேலும் மேலும் பெருகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனசோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா நல்லதையும் நான் நடத்தி தருவேன் என்று சொல்லுவேன். நதி போல தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள் நடக்கதான் போகுது. உன் மனசு சில நேரங்கள்ல உன்கிட்ட என்ன செய்ய போறோன்னு உனக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துறத நான் பார்க்குறேன். ஐயோ நம்ம என்ன செய்வோம் ஏது செய்வோன்னு நீ பயந்து போற அளவுக்கு மாயைகள் உன்னை ஆக்கிரமிச்சு சோம்பலில் கூட தள்ளலாம். ஆனா நீ அதுக்காக கவலை கொள்ளக்கூடாது என் செல்லமே. பிறப்பு விதியின்படி நீ சர்வ கர்ம வினைகளை அனுபவிச்ச. ஆனா அதுக்காக சோகமாக மூளையில உக்காந்துட்டா வினைகள் எல்லாம் தீர்ந்து போயிடுமா? பாவங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுமா? உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செஞ்சுதான் ஆகணும். கவலைங்கிறது ஒரு பக்கம், வருத்தங்கிறது ஒரு பக்கம். ஆனா உனக்கு செய்ய வேண்டிய வேலைகளும் பொறுப்பும் இன்னொரு பக்கம் இருக்கு. உனக்கான சக்தியை இந்த வராகியம்மா நான் தர்றேன். வெயிலுக்கு நிழல் போல துன்பத்தை அனுபவிச்ச உன் மனசுக்கு இன்பத்தை தந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் ஒரு நல்ல செய்தியோட உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நீ வாழ்க்கையில வெற்றி பெற்று பெரிய மரமாக செழித்து வளர்ந்து நிற்கணும்னா அந்த மரத்துக்கு தேவையான உழைப்பை உன்னுடைய வியர்வையை நீராக ஊற்றி தான் ஆகணும். ஒருபோதும் வேலை செய்ய யோசிக்காதே, முயற்சி செய்ய தயங்காதே. நீ முயற்சி செஞ்சாதான முட்களும் உன்னை முத்தமிட்டு பாதுகாக்கும். இந்த வராகியம்மா எப்போதுமே உனக்கு துணையா பாதுகாப்பாக தான் இருக்கேன். நீ போக ஆசைப்படுற ஊரெல்லாம் நிச்சயமாக நீ போயிட்டு வருவ. உனக்கு ஒரு தாய்மடி தாளாட்டுவது போல இந்த வராகியம்மாவின் மடியில் வச்சு உன்னை சீராட்டி பாராட்டி சந்தோஷமா வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் அகமும் புறமும் அறிந்தவன் நான்.
நீ என்ன யோசிக்கிறங்கிறது எனக்கு தெரியும், நீ என்ன செய்கிறாங்கிறதும் எனக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக நீ நிரந்தர நிம்மதியோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியம் சீக்கிரமே நிறைவேறும். வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயரப் போகிற. இந்த வராகி அம்மா உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன்னு நம்பு. நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன்னை நிச்சயம் சந்தோஷமாகவே நான் வாழ வைப்பேன் என் செல்லமே.